பக்குமா என்னடா இது? நாங்க ஐயா பயமா இருக்குதா? பதவி வரும் பொழுது இவ்வளவு நேரம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். ஒரு நாட்டை கட்டி காப்பாற்று சாதாரண விஷயமாடா. அப்பா என்னப்பா விளையாட்டு பிள்ளை என்பதை நீயே ஒத்துக்கிட்டேன். அதை பத்தி இல்ல விளையாட்டு என் நாட்டை நீ தரப்பாட வேண்டும். தந்தைக்கு வயதாகி விட்டதப்பா. சின்ன சிறு வயதிலிருந்து உடைய வார்த்தையை ஒருபோதும் தட்டி கழித்ததே கிடையாது. அப்பா அப்பா தாயை சின்னதோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தாரக மந்திரத்தை கற்றுவதவன் வார்த்தையை ஒருபோது நான் வெளிநாடு போய் நான் மென்டல் நான் உலக என்னுடைய மகனுடைய திரை கழித்தினிடை இந்த மலர் மாலையை நீதான் இந்த விழாவை சுவைக்க வைக்க வேண்டும். ஐயா காலத்து கிழக்க எப்பேற்பட்ட பாக்கி எனக்கு கிடைக்க போகிறது. அப்பா பெற்றெடுத்த தாய் தந்து நாங்களாக இருந்தாலும் அந்த செல்வங்களை வளர்த்தது யார்? ஆகவே எனக்கு இருக்கிறதால் இந்த மாலை இப்போது என்ன பார்த்து உங்களுக்கு அமைச்சர்கள் திருக்கலத்தினால் அண்ணனுக்கு பணிபடி சுற்றுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம்? மன்னவா அவமானம், பருத்த அவமானம். எங்களை சேவியா காசுகள் நாங்கள் நினைத்தா இந்த நாட்டை தவிர்த்து பொடியாக்கி உண்மை. ஒரு தவிடு பிடிக்கிற ஆளு நான் கோபம் வந்தா போட்டியா மாறிடும். என்ன காரணம்? என்னை பற்றி உனக்கு தெரியாத ஜாக்கிரதை. கோபப்பட வேண்டாம், பொறுத்தா இருக்கு. அவள் யாரு? என்னுடைய மகள் நாட்டு இளவரசி சின்னத்திரி பெண்ணானவள் தெரியாமல் பேசுகின்றார். அவளுக்கு சில புத்திமதிகளை எடுத்து கொடுத்தால் அவளுக்கு இருப்பா இருப்பா இருப்பா. இந்த அழகான வேளையிலே ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் எல்லை உயிருக்கு என்ற வள்ளுவர் வாக்கியத்தினங்க எல்லாம் வல்ல நாணமே. இந்த அழகான வேளையிலே அன்பு உள்ளம் கொண்ட ஆலிவாயன் மகன் முருகன் மகன் சுப்பிரமணி இளைய மகன் முருகன். ஆதிவாயன் மகன் முருகன் மகன் சுப்பிரமணி இளைய மகன் முருகன் என்று சொல்லக்கூடிய அருமை நெஞ்சம் ரூபாய் 101 கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு 50 ரூபாய் குறைகிறது. அதையும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அதை தொடர்ந்து அன்பு உள்ளம் கொண்ட சொல்லவே தேவையா நீதான நல்லா வாங்க ஐயா இவ்வளவுதான் எதிர்பார்த்திருந்தோம். அந்த 50 ரூபாய் மீதி 50 ரூபாவா? உங்க பேர் ஐயா? இந்த அழகான வேலையிலே சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஐயா கலை அன்பர் எங்கள் நாடக ஆசிரியர் இசைக்குயிர் எஸ் நடராஜன் ஐயாவுக்காக ரூபாய் 25, அவரது தம்பியாக விளங்கக்கூடிய கருமை நீர செம்மல் மதன்குமார் மருதக மாசரை பாராட்டி ரூபாய் 25 பாரி வழங்கியிருக்கிறார். பாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதே போன்று அருகாமையில் இருக்கக்கூடிய நமண்டி கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நமண்டி கடாத்தரையன் மகன் முடாத்தரையன் எனக்காக கொடுத்தது ஒன்றுமே இல்லை. நன்றி வணக்கம். நல்லதான் சொன்னாங்க. அது மாதிரி
வேலைக்கார பையன் நம்ம சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடணும். அப்பா அம்மாவா? யார் அப்பா யார் அம்மா? நீ தான் அம்மா, நான் அம்மா, நான் அப்பா. நீ அப்பா. நான் கம்பெனி சிப்கார்டு கம்பெனி வேலைக்கு போயிட்டு வருவேன். வேலைக்கு போயிட்டு வருவா. நீ மண்ணுல சோறு குழம்புலாம் செஞ்சு வைப்பேன். வந்து நான் சாப்பிட்டு படுத்துடுவேன். பத்துருவா. நீ 12 மணி வரைக்கும் என்ன எழுப்பி நடப்பேன். பாப்பா இந்த எழுதுகிற மாதிரி செய்வேன். எப்போது நீ எது விட்டு கோபால் எடுத்துன்னு போட்டு அப்பா உண்மைதானப்பா? தங்கை கூறுவது தவறே கிடையாது. அவன் யார்? வடநாட்டு எல்லையிலிருந்து அம்மா தாயா அப்பா தாய் என்று பிச்சை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன் நாய். பிச்சைக்காரன் காலாளுடைய வேலையை கையால் செய்யக்கூடிய வேலைக்காரன் நாய். நல்லா தானே மூணு வாடி செனார்னா வேலைக்காரன் இப்படியே கருத்தால் முடிச்சுட்டு இந்த சத்தியம் என்ற மன்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்பா இந்த பதவி வேண்டாம், இந்த பட்டமும் வேண்டாம். சரோஜா சொல்லக்கூடாது நம்மளை பத்தி அவனுக்கு. ஏன் சரோஜமா? புறப்படு. இனிமேல் கொஞ்சம் அரசமை நம்பிக்கை இருக்கக்கூடாது. நந்த போல நீ பாத்தீங்களா? இன்னும் 200 ராத்திரி எப்படி ஆட்சி வருவாங்க? ஐயா ஐயா வாங்க ஐயா. நான் எச்சேரியா வர வைக்கின்ற போறோம். பொது நிகழ்ச்சியில் 1000 நடக்கும். கோபப்படக்கூடாதுயா, கோபப்படக்கூடாது. சூடு சொன்ன நாங்க சோத்துல சுண்ணாம்பு போட்டு தூண மாட்டோம். சுண்ணாம்பு சூடு சொன்னதுக்கு பொது வேலைக்கு வரக்கூடாது ஐயா. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் பொது வேலைக்கு வரணும். தண்ணி போடாத பில்லு வாங்குற ஆளுங்க நாங்க. செய்யுங்க செய்யுங்க. ஊர் மக்கள் என்ன வாழ்க்கை வரணும்? என்னம்மா அத்தா, இந்த காலத்துக்கெல்லாம் நீங்க தான் காணுவீ. குழப்பத்துக்கு என்னம்மா ஒரு வார்த்தைக்காகத்தான் சொல்றேன் நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த மாதிரி நம்முடைய மகனுக்கு நான் மூத்தவன். இந்த நாட்டை பொறுப்பு நடத்த ஒப்படைக்கப்படும் சொல்லிட்டு முன்னதாக உரத்திருக்க வேண்டும். அவன் விருப்பம் கேட்டிருக்கணும். இதோ மகன் இருக்கின்றால் முத்தழகி, அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதானே. அதுக்கு தான் மறுக்கின்றார்கள். உண்மைதான். நீ சொல்வது அத்தனையும் உண்மைதான். தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பத்தின் நிலைமை என்னன்றத புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்னுடைய விருப்பங்களை கேட்கணும். என்னம்மா வீடு கட்டலாமா, திருமணம் செய்யலாமா, நிலம் வாங்கலாமா, என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு அவங்களையும் கேட்கணும். தனி மனுஷனே முடிவெடுத்தா அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்காது. அதே போல அவர்களுடைய திருக்கரத்தினால் இந்த விழாவை துவக்கி வைக்க மலர்மாலை மகனுக்கு சூட்டலாமா அப்படின்னு நான் கேட்டிருக்கணும். கேட்காம போனது என் தப்புதான். நான் செய்த தவறுக்காக அமைச்சர் அவர்களை உங்களுடைய மனம் புண்பட்டு விட்டது. மக்களுடைய முன்னிலையில் நான் மன்னிப்பு மறந்து விட்டேன். நான் ஏதோ சிறு பிள்ளைகள் தெரியாமல் பேசிவிட்டார்கள். அமைச்சர் அவர்களை மன்னிப்பு கேட்பதும் மனுஷன், அதை மன்னித்து ஏற்றுகிறான் பாரு, அவன் அதை விட மனுஷன். நீங்க தெய்வம் ஐயா, தெய்வம். மனசுல போட்டு கும்பிடு நின்னுங்கிறேன் பாரு. நான் அதுக்கு மேல செய்வேன். நான் சிரிக்காதடா, சூத்து வாங்க. திருக்கரத்தாலே உனக்கு 10 மாதம் சுமந்து பற்பல இன்னைகள் சகித்து பெற்றெடுத்த இந்த தாய் தந்தை கருத்தரை முடிசூட்டினா இந்த முடிக்கும் பெருமை, இந்த நாட்டுக்கு மன்னனும் பெருமை. இவங்க யாரு? வேலைக்கார பசங்க. தந்தை முகத்தை பார்க்கிறேன். நடப்பதே வேறு ஜாக்கிரதை. மக்களுக்கு அன்பு செலுத்தி சிறப்பான நல்லாட்சி புரிய வேண்டியது உன்னுடைய கடமை. தாய் தந்தையின் கடமை முடிந்தது. இன்னொரு கடமையின் தலைக்கு மேல் காத்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காசி விஸ்வநாதனை வணங்குவதாக வேண்டுதல் பாத யாத்திரையாக போறப்பா. புண்ணிய சேத்திரமாக விளங்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம். உண்மைதாப்பா. நாட்டு மக்கள் நவமோடு வாழ வேண்டும். நலமோடு நலமோடு நீ நவம்,
அவங்க நலமா இருக்கணும். நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக புண்ணிய சத்திரமாக விளங்கக்கூடிய காசிக்கு போறோம். காசிக்கு போறீங்களா? நடந்தேவா போறீங்க? நடபாதையாக வருவதாக வேண்டுதல். ஓரமா போவாதீங்க, சீக்கிரமா காசிக்கு போங்க. ஐயோ, நான் சீக்கிரமா போகணும். அதுக்கு வழி சொல்ல. நடு ரோட்லயே போங்க, பின்னாடியே நான் அப்ப வேணும். தேவர் கூடி வந்துருமா? ஒரே அடி தங்கம்மா காசி தாங்க. அப்படியா? நான் காசிக்கு போவதற்கு முன்னால் அவர் போட்ட காசுக்கு கூட உன்னையும் நான் அழைச்சிட்டு தான் போவேன். ஆமா, நீ எப்ப போற? இதோ மகாராணி ஒத்துக்கொண்டு நான் சரோஜா, இத்தனை ஆண்டு காலமாக உன்னை விட்டு நான் பிரிந்தது கிடையாது. தாய்க்கு தாயாக இருந்து, தந்தைக்கு தந்தையாக இருந்து என்னை காப்பாற்றி மானத்தியா வாங்குறாரு. இறுதியாக போகிறார். அடிக்கடிக்கு எனக்கு போன் பண்ணு. எதுக்குப்பா? நானா? ஆமா, எதுக்கு? ஆம்பளை போன்ல பண்ணுவியா, பொம்பளை போன்ல என்ன பண்ணுவியா? பாது? ஆம்பளை புள்ளினா போன்ல கூட பொம்பளை போனா ஆம்பளை போன இருக்குதா? நாங்க 56 வருஷம் சர்வீஸ்ன்றீங்க. ஆம்பளை போன பொம்பளை போன தெரியாது? தெரியாதுப்பா. ஆம்பளை போனா என்ன? எது? பட்டன் உள்ள போனா ஆம்பளை போனா ஆம்பளை போன அது எப்படி? அது அமுக தான் கிளம்பும். ஆனா பொம்பளை போன அது அப்படி கிடையாது, அது டச்சு போகணும். அம்மா தடவை தடவை தான் கிளம்பும். நீங்க இருக்க வேண்டிய ஆளு. அதுக்கான வார்த்தை. அப்பா, இந்த சத்தியபுரி நாட்டை நீங்க எப்படி சீரம் சிறப்புல ஆட்சி செய்தீர்களோ அதே போன்று கண்களை எப்படி இமை காக்கிறதோ அது போன்று நாட்டு மக்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. இருந்தாலும் என்ன வாழ்த்துங்கப்பா, வாழ்த்துங்க. வாழ்க மகனே, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி வெற்றியோடு வாழ்க. நாட்டை நான் பார்த்துக்கிறேன். அமைச்சர் அவர்களே, இதோ அமாவாசை இங்கு நடந்த நிகழ்ச்சியை மறப்போம், மன்னிப்போம். நான் மறந்து விட்டேன். நான் காசிக்கு போவது காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? என் மக்களை முன்னிடம் ஒப்படைத்து விட்டு தான் போகிறேன். ஓ, என்னிடம் ஒப்படைத்து விட்டாயா? அது மட்டுமல்ல மன்னா, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சத்தியபுரி நாட்டை ஆண்டில அதுவா நாடு. ஆஹா. இதற்கு மேல் உன் மகனால போகிறேன் நாடு. மகனே, மகனே. அதுதான் நாடு. உன் மகனை ஏய். நான் பார்த்து கொள்ளுகிறேன். கொல்லுகிறாய்? இல்லை இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓ, கவலை அது வேண்டாம். போதும், அது சல். போதும். மகனே, மகனே, அப்பா. இன்னொரு கடமை உனக்கு காத்திருக்கிறது. சொல்லுங்கப்பா. உன்னுடைய தம்பி முத்தை வெளிநாடு சென்றிருக்கிறான் படிப்பதற்காக. படிப்பு முடித்து வருவார் வருவார் வருவார். அரண்மனை வரும் நேரத்திலே நான் பார்த்துக்கிறேன். அவனை அன்பாக பார்த்தாக்க நான் வேண்டும். பார்த்துக்கிறேன். உன்னுடைய தங்கை முத்தழகி நீ பார்த்து கொள்ள வேண்டுமா? நாங்கள் சென்று சென்று பார்த்து வருகிறோம். வெற்றியோடு மகனே, வாங்க. நல்லாட்சி செய்யப்பா. ஆகட்டும்பா, நான் ஓய்வு பார்த்துக்கிறேன். எடுப்பதாக இருந்தால் சொல்லிவிட்டு எடுப்பா. சொல்லிட்டாங்க. மகனே ராஜா, மகனே ராஜா, இந்நாட்டு சொத்தை ஒப்படைத்திருக்கின்றார் உன் தந்தை. நான் பார்த்துக்கிறேன். நாட்டு மக்களுக்கு எந்தவித குறைபாடும் காணக்கூடாது. இந்நாட்டு கொற்றவன், இந்நாட்டு இளவரசன், இந்நாட்டு மன்னர் என்று வாயார வாயார வாழ்த்த வேண்டும். பச்சை என்று ஓடி வருவதற்கு வாரி வாரி ஒழிக்க வேண்டும். குறை என்பதை காணக்கூடாது. நலமோடு போங்க, போங்க. நீங்க போங்க. சேலத்து போறேன். சிங்கம் அமர வேண்டும். சேலத்து போறேன். சேலத்து போறேன். ஏய். சரி, சரி போடு. சரி போடு. சரி, பயப்படு. நாட்டுக்கு மன்னனுக்கு பயப்படு. போடு. போடு. நின்னுங்க, நான் பாடு அப்படியே. வாங்கிட்டு மலையாள போடா. ஏய், வா, முன்ன வா. என்ன? என்னுடைய தந்தையின் ஆட்சியில் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த முறையின் ஆட்சியில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று முறையோடு இருக்க வேண்டும். மன்னா, ஏதாவது குறை ஏற்படுச்சு, ஏய், இருவரும் போட்டு தள்ளுவேன். ஆமா, நான் மோசமான பச்சை பொறிக்கு நான். அதுல முக்கியமான ஆளு நாங்க ஐயா, ரெண்டு. ஏதாவது குறை ஏற்படுச்சு நடப்பது வேறு. மன்னவா, ஏய், உன் தந்தை ஆண்டாரியா நாடு அதுவான ஆட்சி. சொல்லாண்டா பாடு. பச்சமா, இனி ஏலம் நீங்க பயம் 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 இருக்கணும். போக 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 வரண்டா. அமைச்சர் யார் என்று உங்களுக்கு ஏய், உச். சத்தம் போடவே கூடாது ஆட்சி. சொல்லி பூரா முக்கிச்சார ஓடிய அது அம்பகத்தில் 1200 ரூபாய் பிடிச்சிட்டு ஏய், ஒரு பொட்டச்சிக்கு பல பேர் வந்து எனக்கு
திருக்கத்தால் மாலை சூட்டக்கூடாதா அப்ப படிச்சு விட்டாரு எங்கடா போச்சு புத்தி அவளை விடுவாடா இந்த நாட்டில் அவளை வாழ விட மாட்டேன் ராமாயணத்திலே பூனி மகாபாரதத்தில் சகுனி இனிமேலும் இந்த கதைக்கு பகையாளி குடும்பத்தை உறவாடி கொடுக்க வேண்டும் ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா மறு விளக்கு எரியும் ஒருத்தன் வச்சு தாலி அறுத்தா நம்ம தாலி தாலி அறுத்த பாரு விட மாட்டேன் இதுவரையுமே அவமானம் அவர்களை